சென்னை பெருங்களத்தூரில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட திட்ட அனுமதி வழங்குவதற்கு 27 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில்தான் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், அவருடைய 2 மகன்கள் உட்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. அந்த வகையில் 2011 இருந்து 2016 வரையிலான அதிமுக ஆட்சியில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தவர்தான் வைத்திலிங்கம். அப்போது அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு அனுமதி வழங்க வைத்திலிங்கம் லஞ்சம் பெற்றதாக அறப்போர் இயக்கம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் சென்னை அடுத்த பெருங்களத்தூரில் உள்ள ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தின் அடுக்குமாடி கட்டடத்தின் உயரத்தை அதிகரிப்பது தொடர்பான கோப்பு 2013ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை நிலுவையில் இருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்துதான் 2016ஆம் ஆண்டு ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் 27 கோடியே 90 லட்சம் ரூபாயை லஞ்சமாக கொடுத்த பிறகு அமைச்சர் ஒப்பந்தம் வழங்கியது கண்டுபிடிக்கப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில்தான் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மற்றும் அவருடைய 2 மகன்களான பிரபு மற்றும் சண்முக பிரபு உட்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டு டெல்டா மாவட்டங்களில் கோலாச்சிய வைத்திலிங்கத்தின் மீதும் அவருடைய மூத்த மகன் பிரபு மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. 2011 இருந்து 2016 காலகட்டத்தில் அமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய மூத்த மகன் பிரபுவின் பெயரில் கணக்கிலடங்காத சொத்துக்களை சேர்த்துள்ளதாகவும், அதற்கு முன்பு வரை வைத்திலிங்கத்தின் மனைவி மற்றும் மூத்த மகன் பெயரில் 1,44,91,000 சொத்து மட்டுமே கணக்கில் காட்டப்பட்டுள்ளது. ஆனால் அவர் அதிகாரத்தில் இருந்த இடைப்பட்ட காலத்தில் 32,47,00,000 அளவில் சொத்து சேர்த்துள்ளார். இதன் மூலம் 105785% வருமானம் உயர்ந்துள்ளது. மேலும் இது குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் பிரபுவின் பெயரில் முத்தம்மாள் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் மூலம் 23 கோடியே 60 லட்சம் மதிப்பில் திருவெரும்பூர் மற்றும் பூந்தமல்லியில் வீட்டு மனை வாங்கியதாக கணக்கில் காட்டப்பட்டுள்ளது. எனவே முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மறைமுகமாக தன்னுடைய மகன் பெயரில் சொத்து மற்றும் நிலங்கள் வாங்கப்பட்டுள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தஞ்சாவூர் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் 2 மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு முதல் தகவல் அறிக்கை கும்பகோணம் குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் ஆதாரங்கள் சிக்கியுள்ளதால் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம், இது குறித்து விசாரணை நடத்தப்படலாம் என்ற தகவலும் சொல்லப்பட்டு வந்த நிலையில்தான் திடீரென காவல்துறை அதிகாரிகள் அவரை சுற்றி வளைத்து கைது செய்ததாக ஒரு தகவல் பரவி வருகிறது. உடனே வைத்திலிங்கத்தின் ஆதரவாளர்கள் அவரை வீட்டை சுற்றி ஆர்ப்பாட்டம் நடத்தி போராட்டம் நடத்தி வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவினரையும் அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.